வணக்கம் 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 வணக்கம். இங்க என்ன வணக்கம் சொல்லல நமக்கு விளங்கல ஐயா. நான் வணக்கம் சொன்னா பல மாடல் இருக்கும். அப்படியே விரிச்சு சொல்லுவேன் வணக்கம். என் வணக்கம் வந்து அண்டத்துக்கு போயிடும். உங்க வணக்கம் எனக்கே வராது. ஏன்? அவ்வளவு பெரிய மனசு உங்கள்கிட்ட. ஆமா, அவ்வளவு பெரிய மனசு இருக்கட்டும். அன்பே சிவம், அன்பே சிவம், என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். துறவு திறந்துகிட்டே வா, திறந்துகிட்டே வா, திறந்துகிட்டே வா. துறக்க 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 தான் கதவு தெரியும். அதனால திறந்துகிட்டே வா, திறந்துகிட்டே வா. ஒரு நாள் வெளிச்சம் தெரிஞ்சிடும். அதனால திறந்துகிட்டே வா. இந்த வெளிச்சம் போதும் அப்படின்னா அது உங்க கையில இருக்கு. இந்த வெளிச்சம் இது மனிதன் உருவாக்குன வெளிச்சம். இன்னொரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் தெரியணும் அப்படின்னா அது மலை ஏறணும். இங்க விஐபி ஆயிரலாம், என்ன விஐபி என்ன இது இல்லாம ஆயிரலாம். அங்க ஒரு விஐபி உட்கார்ந்துருக்கான். உங்களை செஞ்சவன், எண்ணிய செஞ்சவன், பொம்பளைய செஞ்சவன், மிருகத்தை செஞ்சவன், எல்லாத்தையும் படைச்சு போட்டு அவன் கம்முன்னு உட்காந்துட்டான். சும்மா தான் இருக்கான். அவன் எவன் சும்மா இருக்கான், எவன் சுகமா இருக்கான்னு பார்க்கான். அவனை தான் அவன் அற்புதம். மற்ற ஜீவராசி எல்லாம் சும்மா தான் இருக்கு. மனிதன் மட்டும்தான் சும்மா இருக்க மாட்டான். மனிதன் மட்டும்தான் என்ன செய்ய சும்மா இருக்கவே மாட்டான். மற்ற ஜீவராசி அது இயல்பாவே இருக்கு. அது அவன் கண்ட்ரோல்லே இருக்கு. ஆனா அங்க சொல்லி கொடுத்த பாடம் என்ன? நீ விசேஷம்னு பாட்டி சொல்லிட்டாங்க, நீ அரிதுன்ட்டாங்க. ஆனா நீங்க எங்க போய் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை தேட வந்த நீங்க வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற ஜீவராசியை பாரு, அதை பாரு, இதை பாரு, சோறு போடு, வைகி. ஐயோ, இருக்கட்டும். அதை கொஞ்சம் பைய பார்ப்போம், அடி வெளுத்துருவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களை செஞ்சவன் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும். அதைதான் அப்போ உள்ளுக்கு இருந்து ஒன்று ஒன்றுமா திறக்கணும். திறந்துக்கிட்டே வந்தீங்கன்னா துறக்க 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 உண்மையான இது கதவு திறக்கும். நீங்க பூட்டையே திறக்கல, ஆனா கதவை தள்ளிக்கிட்டே இருக்கியா. என்ன செய்தியா? பூட்டே திறக்கல, ஆனா கதவை திறந்துட்டா நினைக்கியா. உங்க ஒரு ஆன்மீகவாதிகள்லாம் என்ன பேட்டி செய்திருக்காங்கன்னா கதவை திறந்து கிடக்க அவசரம் வந்துருங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமி. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமி. போதாத ஐயா, ஒவ்வொரு வரி போறாதா? வந்துருங்கோ, நாங்க அங்க உருவாக்கி வச்சிருக்கோம், வந்துருங்கோ. நான் வேற வார்த்தையை பயன்படுத்தாம சொல்லு. வேற ஒரு வார்த்தை நீங்க கண்டுபிடிங்க. நீங்க தான் எவ்வளவு விஐபி இல்ல, அதனால நீங்க கண்டுபிடிங்க. அப்போ ஒருத்தன் வெளில அங்க வந்துருங்க, அங்க நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். என்ன தமிழ்நாட்டில் தான் பிறக்க வச்சான், தமிழ்ல தான் பிறக்க வச்சான், திருநெல்வேலியில தான் பிறக்க வச்சான், தென்காசியில தான் பிறக்க வச்சான், திருச்செந்தூர்ல தான் பிறக்க வச்சான், மதுரையில தான் பிறக்க வச்சான், திருச்செந்தூர்ல திருச்சியில தான் பிறக்க வச்சான், சென்னையில தான் பிறக்க வச்சான். சென்னை இத்தனையும் தமிழுக்குள்ள இருக்கு. அங்க வந்துருங்கோ. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. ஸோ வந்து சொல்லுவேன், வாழ்ந்துருங்க, நான் உங்களுக்கு ஞானத்தை தரேன், மயிரை தரேன், மட்டையன் தரேன், அங்க வச்சிருக்கேன், நாடு வச்சிருக்கேன். இதையா இருக்கட்டும். இப்போ திறந்துக்கிட்டே வாங்க. என்னத்தை? உள்ளத்தை திறக்கணும். உள்ளத்தை திறக்கிறது வேட்டியை திறந்துட்டேன், சேலையை திறந்துட்டேன், அதை திறந்துட்டேன், இதை திறந்து, அதுக்கு பேர் துறவு கிடையாது. அதுக்கு பேர் துறவு கிடையாது. உங்களுக்குள்ள வந்து நிறைய சேகரிச்சு வச்சிருக்க பாருங்க, அதை துறக்கணும். அதை துறக்கிறதுக்கு தான் அவன் பார்க்கான். உங்களுக்கு வந்து சிறப்பு பவர் கொடுத்தான், 6 அறிவை கொடுத்து நீங்க அரிதுன்னு சொல்லிட்டாங்க என் பாட்டி. 6 கடந்தா 7 இருக்கு, 8 இருக்கு. அதுக்கு பயணம் பண்ணீங்களா அப்படின்னா இல்லை, யாரும் பயணம் பண்ணல. ஞானி மட்டும்தான் அங்க இருக்கான்.
அண்ணன் நீங்களே பாருங்க, இந்த ஞானி பிறகு அவர் சொன்னாரு இவர் சொன்னாலும் இங்கே சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லுவேன். நான் அன்புங்கிற புக்கு என் பக்கத்தில் இருக்கு. நான் அப்படிங்கிற புக்கு பார்ட் 2ல இருக்கு. நீங்க எங்க இருக்கிய பார்ட் 1ல இருக்கிய. அது நான் சொல்லாது, நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. நான்கிறத விட்டுரு அப்படிங்க. நான் அத்தனை விட்டுட்டா நான் தெரியும். நான் அத்தனை நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் தெரியும். அந்த நான் அத்தனை விடுதுன்னா ஆணவன் நான். அதுக்கு பேர் என்ன? ஆணவன் நான். அந்த ஆணவன் நான் நீல இருக்கு. நீங்கிற புக்கு இருக்குல்ல, அந்த நீங்கிற புக்குல ஆணவம் இருக்கு. அந்த நீ புக்குல தான் நானும் ஆணவத்துல இருந்தேன். சத்தியத்தை தெரியும் போது அந்த புக்கை உடைச்சிட்டு இந்த பக்கம் நானுக்குள்ள வந்துட்டேன். இந்த நான் பக்கத்துல அன்பு இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தையும் செஞ்சுட்டு அது நானுக்குள்ள இருக்கு. அது எப்படி இருக்கு? சும்மா இருக்கும். சும்மா இருந்தா உலகம் வேலை செய்யும், சும்மா இருக்கலன்னா உலகம் வேலை செய்யாது. அதனால அதோட வேலை என்ன? சும்மா இருக்கிறது. அப்ப சும்மா இருக்கிறது என்ன? நீங்க என்ன சும்மா இருக்க பத்தி நினைச்சுக்கிட்டீங்க? சும்மா இருந்தா சுகமா இருப்போம். இது பார்ட் 1ல சும்மா இருக்குன்னா என்ன நினைக்கணும்? சும்மா இருக்கணும், படுத்து கிடக்கணும், தூங்கணும், திங்கணும், பேடணும். அந்த சும்மா இருக்கிறது இல்லை, வேறொரு சும்மா இருக்கு. உள்ள திறக்கணும். உள்ளத்தை திறந்துட்டா உள்ள சும்மா இருக்கணும். உள்ள சும்மா இருந்துட்டு அந்த பேச்சு வந்துடும். அன்புங்கிற புக்கு வந்துடும், நான்கிற புக்கு வந்துடும். நான்கிற புக்குல அன்பு இருக்கு. அந்த அன்புல நான் இருக்கும். அந்த நான் என் பக்கத்துல இருந்து அவன் பேச்சு சொல்லி தரணும். தமாசா இருக்கும், காமெடியா இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும். ஏன்? எவன் தேடுதானோ, சத்தியத்தை தேடுதானோ அவனுக்குத்தான் வீடியோ. மதம் பிடிச்சவங்க திறக்க முடியாது, ஜாதி பிடிச்சவங்க திறக்க முடியாது, வேற எங்கேயாவது போய் கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தா திறக்க முடியாது. அடுத்து இன்னொருத்தன் இவன் தான் பெரியவன் சொல்லி நீங்க வச்சிருக்கல தலையில, அங்க இங்க வாங்க தானம் அன்னதானம் போடுதோம், அவங்கள அன்னதானம் போட்டு உங்களை மந்தமா படுக்க வச்சுட்டானே தவிர உங்களுக்கு ஒரு அரிசி சிந்தக்கூடாதுன்னு சொல்லி தரல. இந்த சாப்பாட்டுக்கு தான்பா எல்லா ஜீவராசியும் ஓடிக்கிட்டு இருக்கு, மனிதனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன பேசுறியா? பணம் வேணும், பணம் வேணும்னு நீ நினைச்சிட்டாலே உனக்கு துறவு இல்லை. என் இறைவன் வந்து பணத்தை உருவாக்கல, பணத்தை உருவாக்கவே. எப்படி ஒரு மிருகத்தை உருவாக்கணும் அது மாதிரிதான் உன்னையும் உருவாக்கியிருக்கான். அது 5 நீ 6, இவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப தூரம் இல்லை, உன் பக்கத்திலேயே தான் அது நடமாடுது. எல்லா ஜீவராசி இருக்கு, போகுது, வருது. எதுவும் பணம் வேணும், எதுவும் பணம் வேணும்னு எந்த ஜீவராசி என்ன செய்யாது? கேட்கவே செய்யாது. வாழுதா வாழலையா? எறும்பு எடுத்துக்கோ, அதுக்கு கீழே ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சே தெரியாது ஜீவராசி எல்லாமே. நீ எதையுமே உருவாக்கல, நீ போய் எதுக்கு செய்யணும்னு அவசியமும் இல்லை. அது அங்க இருந்து தான் அப்படி படிப்படியா ஏறி 6க்கு வந்துட்ட. நீ பின்னால போறதுக்கு பார்க்க, பின்னால போக கூடாது, முன்னால உனக்கு இருக்கு 6. நீ 5 பார்க்க வச்சிட்டான். 5 பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கல, ஒன்றும் நடக்காது. நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு, உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துருதான்னு பாரு. பரவேசி. ஏன்? நீ ஒன்ன பார்க்க வந்த, ஒன்னிய செஞ்சது யார்? எண்ணிய செஞ்சது யார்? பெண்ணை செஞ்சது யார்? இதுல என்னென்னலாம் வச்சிருக்கான்? கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் வச்சிருக்கான். இது எப்படி வச்சு அந்த கண்ணு இப்படி சுத்துது, அப்படி சுத்துது, வீடை உருவாக்குது, கம்ப்யூட்டர் இருக்கு, செல்லை உருவாக்குது, இப்படி போட்டு பேசலாம், வைக்கலாம், மைக் வைக்கலாம், ஃபேன் வரலாம், எல்லாமே வச்சிருக்க. எனக்கு பணம் வேணும், உங்க பேச்சு வேண்டாம், எனக்கு எனக்கு உங்க உபதேசம் வேண்டாம், எனக்கு பணம் வேணும். வீடியோ பார்க்காத, அடுத்த செகண்ட் என்ன வீடியோ பார்த்துறாத. ஒரு மாடு பணம் இருக்கா, பணம் கட்டிச்சா வாழுதா வாழலையா? ஒரு யானை, நாங்க பெரிய பெரிய வயிறு எனக்கு கொடுத்துருக்கு, எனக்கு நிறைய கெட்டு கெட்டா பணம் தந்தா நான் அந்த பூமியில வாழ முடியும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு எறும்பு சொல்லல, ஒரு பூனையும் சொல்லல, ஆணையும் சொல்லல, நாயும் சொல்லல, பண்ணியும் சொல்லல, எதுவுமே சொல்லல. அது கொடுக்கப்பட்ட வேலையாது. நீங்க போய் குளிவாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப சத்தியத்தை தேடணும். சத்தியம் வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கு. உள்ளுக்கு துறக்கிறதுக்கு போய் வெளியே போய் எங்க துறப்பியோ, எந்த நாட்டுல போய் திறந்தா நடக்கும்? உங்களுக்குள்ள துறக்கணும், சாவி உங்களுக்குள்ளதான் இருக்கு. என்னோட பேச்சு உங்க சாவியை எடுத்துருது. அததான் நான் பேசிக்கிட்டே வரேன்.
இவன் ரொம்ப எளிமையின் உச்சம். அவங்கள்ட்ட எளிமைன்னா என்னன்னே தெரியாது. இவன் குறைஞ்ச ஜாதி, இவன் குறைஞ்ச படிப்பு, இவன் குறைஞ்ச பொம்பளை, இவன் குறைஞ்ச ஆம்பளை. யார அவமதிச்சியா? உங்களதான் அவமதிச்சியா. அதுக்குதான் உங்களுக்கு பேச தெரியாது, உங்களுக்கு பார்க்க தெரியாது, உங்களுக்கு கேட்க தெரியாது. பார்ட் டூல என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணை மூடிக்கோ. கண்ணுக்கு மூடி கொடுத்துருக்கு, கண்ணை மூடிக்கோ. வாய்க்கு மூடி கொடுத்துருக்கு, உதடு. கண்ணுக்கு இமை கொடுத்துருக்கு, வாய்க்கு உதடு கொடுத்துருக்கு, மூடிக்கோ. வாயை மூடு, பிரச்சனை குறையும். கண்ணை மூடு, இறைவனை தெரியும். காதை மூடுத நீ என்ன மூடி வச்சிருக்க? காதை மூடி வச்சிருக்க, மூக்க மூடி வச்சிருக்க. இந்த ரெண்டுக்கும் அவன் மூடி தரவே இல்லை. இந்த ரெண்டுக்கும் அவன் மூடி தரவே இல்லை. ஆனா நீ கண்ணை மூடவே மாட்டேங்க, தூங்கவே மாட்டேங்க, தூக்கம் வரலங்க, அது வரலங்க, சாப்பிட மாட்டேங்க, சரியா சாப்பிட மாட்டேங்க, பேச தெரியல, வளருத. ஆனா சரியா பேசணும்னு ஒத்துக்கிட்டேன். அந்த பேச்சாளர் சரி, இந்த பேச்சாளர் சரி, அவன் சரி, இவன் சரி. ஒண்ணு எங்க? என்னோட கேள்வி, நான் விசேஷம், அடுத்து நீ விசேஷம் கண்டுபிடிச்சேன். நீ யாருன்னா ஆணவம். நீ நானா மாறிட்டேன்னா, நான் ஒரு புக் வச்சிருக்கேன், மாறி மாறி அடி வேற மாதிரி இருக்கும். நான்குற புக்கு என் பக்கத்திலே இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்ல இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான். நான் அரிது, நீயும் அரிது, நீயும் அரிது. நீ என்ன எல்லாத்தையும் எல்லாம் எங்க இருந்து கீழே இருந்து மேல இருந்து எடுத்துடுங்க. எவ்வளவு இருந்து வேற என்ன பதவி பட்டம் என்ன இதனாலும் வச்சுக்க, எவ்வளவு சொத்து சுகம் பங்களா எல்லாம் எங்க இருந்து எடுத்தியன்னு கேள்வி நீ கேட்கவே இல்லை. அது ஃபுல்லா அவன் பொருள். எல்லா பொருளும் அவனுக்குள்ளது, செஞ்சவனுக்குள்ளது. இந்த பூமியை செஞ்சானே, வானத்தை செஞ்சானே, சூரியனை செஞ்சானே, சந்திரனை செஞ்சானே, நட்சத்திரங்களை செஞ்சானே, எல்லா கோள்களையும் உருவாக்கிட்டு உனக்குத்தான் அத்தனையும் பார்க்க முடியும். மற்ற ஜீவராசி சூரியனை பார்க்க முடியாது. பௌர்ணமி வந்துட்டு அமாசி வந்துட்டு இது இப்படி வருது, இப்படி வருது, இருட்டா இருக்கு, வெளிச்சமா இருக்கு, பிறையா இருக்கு, தேயுது வைக்கி, நட்சத்திரத்தை பாருங்க, அதை பாருங்க, இந்த கோள்கள் இருக்கு, தெரியாது. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அது பின்னால சுத்திக்கிட்டு அலையுத. உனக்குத்தான் கோள்கள், உனக்குத்தான் கிரகங்கள், உனக்குத்தான் எல்லாமே. அத்தனை ஆழம் தகுதி பெற்றவன் நீ நானா மாறி. நீயாவே இருந்தா, நான் படிச்சுட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், நான் கலெக்டர், நான் அது, நான் இது டாக்டர். அந்த டாக்டருக்கு தெரியும், அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டர் கூட நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் அவருக்கு இலவசமா போய்கிட்டே இருப்போம். எங்களுக்கு எல்லாமே இலவசம். காத்து இலவசம், நீர் இலவசம், பூமி இலவசம், நெருப்பு இலவசம், காத்து இலவசம், எல்லாமே இலவசம். உங்களுக்கு எதுவுமே இலவசம் கிடையாது. ஏன்னா எதையுமே நீங்க அணிவிக்கல, கொண்டாட வரல. ஒரு ஜீவராசி அணிவிச்சுட்டு போயிடும். காத்த சுவாசிக்கும், சாப்பிடும், வைக்கும், அரைக்கும். பணம் இல்லையே, கார் இல்லையே, சொத்து இல்லையே, சொம்லாம் நினைக்காது. உனக்கு என்ன கொடுத்துருக்கா அதான் நிஜம். உனக்கு ஒன்னிய கொடுத்ததே பெரிய அதிசயம். ஐயோ வாழ முடியல, வாழாத. ஒவ்வொரு நாளும் செத்து செத்து தானே வளர்ந்துகிட்டு இருக்க. வாழ வந்தவனை பாரு. உனக்காண்டி நான் சொல்லாத, நான் சொல்லாத. ஏண்ட நீயும் நான் தான், நானும் நான் தான், பெண்ணும் நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான் அப்படின்னு இந்த புக்கில் இருக்கு. இதுல இந்த அன்புங்கிற புக்கு நான் இருக்கு, அதுல இருக்கு. நீங்கிற புக்கில் அது இல்லை. நீங்கிற புக்கில் நான் சொன்னா ஆணவம்னு இருக்கு. அதனால அந்த நீங்கிற புக்கில் உள்ள நானை தூக்கி வெட்டி தூர போட்டேன்னு வச்சுக்கேன், நான் அதை திறந்துரு. எதை திறந்துரு? இந்த ஆணவம் புக்கில் நீங்கிற ஆணவம் இருக்கு பத்தியா, அதை தூக்கி தூர போட்டு திறந்துட்டு, அதை திறந்துட்டேன்னா நானும் தெரிஞ்சிடும். அதை திறக்கிறதுக்கு தான் உள்ளத்தை திறக்கணும். திறந்துக்கிட்டே வா, ஒரு நாள் திறந்துடும். நீ இன்னும் திறக்கவே மாட்டீங்க. இல்லாதெல்லாம் எல்லாத்தையும் இங்க இருக்கிறதுக்குள்ள இறைவன் தராத ஃபுல்லாவே வச்சு தலையில மாட்டிக்கிட்ட வலிக்கிங்க. இதே மாரி கொஞ்சம் இருந்தா பணம் தருவியான்னு கேட்க, பணம் தரவே மாட்டேன். அன்பு இருக்கு, என்ன இருக்கு? அன்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. உன்ட்ட இல்லாத ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. என்ன செய்யலாம்? ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்ல? ஏன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கு தெரியும்.
உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது தெரியும். யாரா இருந்தாலும் மேல வரைக்கும் போங்க, அமெரிக்கா ஜனாதிபதி வரைக்கும் வேணாலும் கொண்டு போங்க, அவருக்கும் இதான். அவரும் நான் பிளஸ் நீ, அவருக்கும் நீ அப்படிங்கிற புக்கில் தான் இருக்காரு, நான்கிற புக்கில் அவர் இல்லை. இங்கேயே எடுத்துக்கிடுங்க, பேச்சாளர் எடுத்துக்கிட்டு வேற யாரும் விஐபி விஐபி அவனை தவிர ஒரு விஐபி இந்த உலகத்தில் இல்லை. அந்த விஐபியை தெரிஞ்சுக்கிட்ட வாய்ப்பு மனிதனுக்கு கொடுத்துருக்கு, அரிது. ஆனா உங்களுக்கு போட்டு சொல்லிட்டு போன ஞானிகள், நீ அரிது இல்லப்பா, மற்ற ஜீவராசி போய் பாரு, உன்னைய தேடிடாத, ஒன்னையே தேடக்கூடாது. நீ புழுவை பாரு, பூச்சியை பாரு, எறும்பை பாரு, அதை பாரு, ஆனையை பாரு, பூனையை பாரு, நாயை பாரு, அது அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. எது கண்ட்ரோல்ல? உங்களையும் என்னையும் யார் செஞ்சாங்களோ அதே கண்ட்ரோல்ல அது இருக்கு. அது அடுத்த சுத்துக்கு நிக்கி. நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு மாடு பேசிடாது. இருக்கட்டும், நான் காலையில பேசணும்னு நினைச்சேன், என்னோட செல்ல கொஞ்சம் குறைகள் இருந்தது, அதனால அதை பிரசுரத்தில் இப்போ ஒரு செல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால துறக்க வேண்டியது துறங்க. துறக்க வேண்டியது என்ன? உங்களோட உள்ளத்துல குப்பைகள் நிறைய இருக்கு, இந்த குப்பைகளை தரங்க. நான் விஐபி, நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கம்மியா இருக்கு. கம்மி இல்லை, முழுசாவே அடிச்சிருவேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லாம் அன்பா பேசணும், சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஞானினா என்ன செய்யணும்? சும்மா அப்படி சத்தமே போடக்கூடாது, அன்பா பேசுவார். அவரை பார்க்கணும், அப்படி அப்படி. அவரும் தெரியல, நீயும் தெரிய மாட்ட. இவன் தான் நீ பள்ளத்துல விழ போறன்னு சத்தமா பேசினான், நீ போய் பள்ளத்துல விழுந்துரும் தெரியுது. உண்டெல்லாம் மலமே, கற்றதெல்லாம் வீணை. இருக்கட்டும். அந்த தெரிஞ்சவங்கிட்ட இருந்து நான் எடுப்பேன். உதாரணத்துக்கு பட்டினத்தார் எடுப்பேன். என்ன சொல்லுவாரு? ஒரு மனிதன் இறந்துருவான், அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இவரும் ஒரு அம்மாவுக்கு வந்து அழுவாரு, அங்கிருந்து வருவாரு, உடையில போய் உட்காந்து அழுவாரு. அழும்போது ஒரு மனிதன் கேட்கான், ஐயா இது எங்க சொந்தக்காரர், நாங்க அவர் செத்துட்டாருன்னு அழுவுதோம், நீங்க எதுக்கே அழுதியா அப்படின்னு கேட்பாரு. உன் சொந்தக்காரன் இழந்துட்டான், நீ எல்லாம் இறந்துட்டான், நீ எல்லாம் அழுதுகிட்டு இருக்க, நீங்க எல்லாரும் ஒரு நாள் இறந்துருவீங்களே, நான் அழுவுதான். ஏன்? மனித விசேஷம். மற்ற ஜீவராசி ஏற்கனவே பேசியிருக்கேன், மற்ற ஜீவராசி செத்துத்தான் ஆவணும், அதான் ரூல். மனிதன் சாவக்கூடாது, இதுதான் ரூல். அப்போ துறக்கணும், திறந்துகிட்டே வாங்க. திறந்துகிட்டே வர 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 அன்புங்கிற சாவி உங்களுக்குள்ளதான் இருக்கு. எப்படி உங்களுக்குள்ளன்னு சொல்லி தரணும். வாங்க, நாங்க அங்க லாஸா இருக்கு, இங்க போனா போஸா இருக்கு. நான் டைரக்டா அடிப்பேன், கொஞ்சம் போட்டோன்னு வெயிட் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு 3 வயசு, ஒரு 4-5 மாசம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லா இருக்குன்னு என்னோட பேச்சு. நான் நல்லா இருந்துட்டேன், நான் நல்லா இருந்துட்டேன். என்னோட கொண்டாட்டத்துல இருக்கணும். இங்க கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் மனிதன் படைக்கப்பட்டான். மற்ற ஜீவராசியில மேல அடிக்க முடியாது, கொண்டாட முடியாது, எதுவுமே பாட்டு கேட்க முடியாது, மியூசிக் கேட்க முடியாது, செல்லை பார்க்க முடியாது, ஃபேனை பார்க்க முடியாது, பிரிட்ஜு கடை ஒன்றும் வேண்டாம். அதுக்கு அது ஒன்றும் தேவையே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தேவை, எல்லாம் உங்களுக்கு தேவை. ஆனா ஒரு மாடு மாதிரி கூட நீங்க வாழல. ஏன்? மாடுக்கு கண்ணாசூரி தேவையில்லை, அது கண்ணு போகவே செய்யாது. ஒரு பூனைக்கு கண்ணு போகாது, ஒரு ஆணைக்கும் கண்ணு போகாது. உங்களுக்கு 40 வயசுல எங்கேயோ போகணும், பிறகு கண்ணாடி போடணும், கண்ணாடி போடலையா, கண்ணாடி போடலையா, 40 வயசு ஆயிட்டு, அது வந்துட்டு இது வந்துட்டு. இப்ப யாரு சரி? நான் அப்படியே அடிச்சுட்டே போய்கிட்டு இருப்பேன். துறவுமே வேற இதெல்லாமே எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரே வீடியோக்குள்ள எல்லாம் டாம் டிம்னு போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். துறவுமே திறந்துக்கிட்டே வாங்குவேன். மாடுமே, மாடை பத்தி ஏசிட்டானே, மாடை பேசிட்டானே, பூனையை பேசுதானே, யானையை பேசுதானே, மனிதனை பேசுதானே, இவன் யானையை பூனையை பேசினான், எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். ஒட்டுமொத்த உலகமும் தென்னாட்டுடைய சிவனையை போத்தி எந்நாட்டவருக்கு இறைவா போத்தி. ஒருத்தன் அன்பும் சிவமும் வேறு இல்லை சொல்லிட்டு போயிட்டான்ல. என் மூலம் என்ன சொல்லிட்டு போனான்? அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாய் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அப்ப துறைங்க உள்ளுக்குள்ள திறந்துகிட்டே வாங்க.
ஏன் உள்ளுக்கு திறக்க சொல்லுதானே அவனை பாருங்க, அங்கே வந்துரு இங்கே வந்துரு, ஆனையை செஞ்சதான் பூனையை செஞ்சதான் அப்படின்லாம் நான் பேச மாட்டேன். என்ன பார்த்துக்கிட்டே வாங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த வீடியோ டெய்லி 1 2 போடுவேன், தெரியல 5 போட்டுருவேன் பாருங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, என் வீடியோ பார்க்குற இடத்துல நீங்கள் இல்லை, தும்மை நிறைஞ்சிருக்கும்ப, பணம் தருவியான்னு கேட்ப, பணத்தை உருவாக்குறதுக்கு வழி இருக்கான்னு கேட்ப, அது இங்கே இல்லை. அது நீ வேற எங்கேயா போய் சொல்லி கலவாண்டு வேற எவனாவது அதை தருவான், பாட்டில் கொண்டு போ, கருப்பு சாமிமா மாட சாமிமா அது எதுன்னு சொல்லி தருவான். அவனுக்கு சேர்த்து தான் ஆப்பு. துறக்க தெரியல, துறக்க தெரியாதவன்ட்ட போய் சாவி இருக்கான்னு நீங்க கேட்கியா? துறக்க தெரியாதவன்ட்ட சாவி இருக்க மாதிரி நீங்க நினைச்சு போய் அங்க நிக்கியா? அவனு 4 வார்த்தை என்னத்தையோ அழுத உடனே அவனுக்கு என்னத்தையோ செலவழிச்சு என்னத்தையோ அழுதியோ. கோயம்புத்தூர்ல இருந்து வரதான் ஒருத்தன் திறந்து காமிக்காமட்டான். என்னத்தை திறந்தானோ நமக்கு தெரியாது. சத்தியம் வேற, சும்மா போட்டுக்கிட்டு அந்த சாமி இந்த சாமி இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஞானி வேற, ஞானி உலகத்துக்கு சொந்தக்காரன். இவன் சும்மா ஒரு இடத்துல முக்கில் உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு அவனுக்கும் அதான், அவனுக்கும் துறக்க தெரியாது. என்னமா அடைய போட்டு மாலையை போட்டு என்னத்தையும் வாங்கிட்டு வாங்க, குத்துங்க குடையுங்கன்னு இருக்கான். உங்களுக்கும் குத்தும், அவனுக்கும் குத்தும், எல்லாரும் குத்தும். இந்த உடம்பை எவன் செஞ்சான்னு பார்க்க தகுதி மற்ற ஜீவராசிக்கு இல்லை, மனிதன் தேடியே ஆகணும், வேற வழியே கிடையாது. எல்லாம் அப்படியே போயிட்டு ஜாலியாக போங்க, அடுத்து வரலாம். இங்கே இந்த பூமி இருக்கும், இந்த பூமி இங்கேயே தான் இருக்கும், வானம் இங்கே தான் இருக்கும், சூரியன் இருக்கும், நட்சத்திரம் எல்லாமே இருக்கும், நிலையானது. அது நீங்க நிலையானது தேடுங்க. நீ அந்த பூமி உன்னை எப்படி கொடுத்துருக்கு, கொண்டாடுங்க, பூமியை கொண்டாடுங்க. நீ உள்ள புள்ள வலிக்கு எரியுது போகுது வருது, துன்பமா இருக்கு துயரமா இருக்கு, இது தவிர ஒரு நாளும் வேற வராதா? அப்போ ஒருத்தர் சத்தியத்தை தெரிஞ்சு பேச வரானே, கொஞ்சம் காது கொடுத்து மட்டும் கேட்டுக்கிட்டே வா. காதை தீட்டி வை, உனக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. ஏன்? மிருகங்களுக்கு கண்ணு தெரியணும்னு அவசியமே இல்லை, ஆனா அது கெட்டு போகாது, கண்ணு ஒண்ணு செய்யாது. ஆனா உனக்கு கண்ணு தெரியும், அங்க பார்க்கலாம் இங்க பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம், ஆனாலும் கண்ணு தெரியாது. இதுதான் உண்மை. அதுதான் உனக்கு பேசவும் தெரியாது, அதுவும் உண்மை. அப்ப நீ என்ன செய்யலாம்? துறக்கணும், இன்பம் வேணும், சந்தோஷம் வேணும், கொண்டாட்டம் வேணும்னா என்ன செய்யலாம்? நீ தான் நிஜம், நீ நானாயிரு. நான் நீயா இருந்தேன், நான் ஆயிட்டேன், நானாக அப்புறம் ஞானி ஆயிட்டேன். வயசு 3-3.5 வயசு ஆகும். அப்ப துறவு அப்படின்னா துறை, உள்ளுக்கு துறக்கும். வெளியே அவுத்து போடுதோ, வேற வேசி மாத்திக்கோ, அங்க போ, சட்டை போடாத, செருப்பு போடாத, அதை போடாத, அதை குத்துவேன் இதை குத்துவோம்னா வச்சு வச்சு செய்வோம். ஏன்? உங்க கையோ காலோ கண்ணோ மூக்க நீங்க செய்யவே இல்லை, உங்க அப்பா அம்மாவும் செய்யவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க, புரியலைனாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? மறுபடியும் கேட்டுத்தான் ஆகணும், புரிஞ்சுதான் ஆகணும், வழி கிடையாது. அப்பா அம்மா வேற ஏதாவது செஞ்சாங்க, நீங்க வந்தீங்க, நீங்க எதை செஞ்சீங்க, அவங்க வந்தாங்க. நீங்க ஒன்றும் கண்ணு காது மூக்கு இந்த இடத்துல இருக்கணும், என் பிள்ளை வெள்ளையா இருக்கணும், சிவப்பா இருக்கணும், கருப்பா இருக்கணும், இவ்வளோ ஹைட்ல இருக்கணும், இவ்வளோ வெயிட்ல இருக்கணும்லாம் டாக்டரே தீர்மானிக்க முடியாது. அந்த டாக்டர் அச்சில போட்டு உருட்டி பிசைஞ்சு ஒவ்வொருத்தையும் தனியா போட்டு ஒவ்வொரு விரலையும் அச்சியை போட்டு போட்டுருவான். அவனை தேடுறதுக்கு பேர் துறவு. அது உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியில இல்லை. வெளியில ஒருத்தன் சொல்லி அங்க வா, அந்த நாட்டுக்கு வா, அந்த நாட்டுக்கு வா, அது லாயம் போயம் நாங்க போடுதோம் வைக்கோம் செய்தோம் அப்படின்னு சொல்லலாம்ல, அதுக்கு பேர் புறம். அதுக்கு பேர் என்ன? புறம். அகத்துல தேடணும். அகம்னா நீங்க ஆணவம் போயிட்டீங்கன்னா அது உங்க பிரச்சனை, நீங்க எப்படியே தேடுங்க. அகம்னா உள்ளன்னு அர்த்தம், அகம்னா உள்ள. அந்த அகத்தை தெரியறதுக்கு தான் நம்ம துறக்கணும். நமக்கு அகம் தெரியல, சத்தியம் தெரியல, உண்மை தெரியல, போலிலேயே மாட்டி நிற்கும். போலியே பெருசுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். போலி புள்ள இருந்து என்ன கடைசி வரை துன்பம் தீரவே செய்யாது. ஆஸ்பத்திரி போகணும், குத்த வேண்டியெல்லாம் குத்துவாங்க, குத்தவங்களுக்கும் குத்துவாங்க. அதனால திறந்துட்டு வாங்க, துறக்கிறதுக்கு வாங்க, துறக்கிறதுக்கு இருக்கான். இவன் துறவி, இவன் பெரிய துறவி, பெரிய துறவி ஒருத்தர் இருக்கான். அந்த பெரிய துறவி கூட இருக்க துறவி. துறவினா நீங்க அவுத்து போட்டு போயிடலாமா? வேற வேட்டி உடுத்திட்டுல அலையினா அவர் தான் ஜாமியார், பெரிய சடை போட்டிருப்பாரு, அப்படி கசைக்கு கீழே வரைக்கும் தொங்க போட்டிருப்பாருன்னா தெரியாது. கொண்டாடவே இல்லை. எவன் ஒரு மனிதன் கொண்டாடுதானோ, சிரிக்கானோ, சந்தோஷமா இருக்கானோ அவன் தான் சத்தியம். நீங்க பார்க்கால எவனா கொண்டாடுதானா? அந்த வேட்டி உடுத்திக்க, அந்த வேட்டி உடுத்திக்கங்க, அதே கடைசி வரை கட்டிட்டு நாளைக்கு நான் வேட்டி வேற,
திடீர்னு காவியில இருப்ப சாரை உடுத்திட்டு போய்கிட்டு இருப்பானா, நீ தான் சாரை உடுத்திருக்காரு சாமியார் இல்லைன்ட்டு போயிருவேன். நான் சாமியாரும் கிடையாது, நான் வேற. சாமியார் வேற, நான் வேற, ஞானி வேற. சாமியார்னா உங்களுக்கு சும்மா நேரத்துக்கு உள்ளத இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அதை செய்ய இதை செய்ய, அது பேர் சாமி. யார் இவன்? யார்? அதனால துறவு வந்து உங்களுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள திறந்துக்கிட்டே வாங்க. அது இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்க அன்பும் சந்தோஷமா இருக்கிறது தான் அந்த பேச்சு. அன்பும் சந்தோஷமா வந்துட்டுனா தான் இறைவன் வருவான். அதனால உள்ளுக்குள்ள திறந்துக்கிட்டே வாங்க. அமைதியா இருங்க. பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னா அது வெளியில கிடக்க மனிதன் உருவாக்குறது. அதற்குள்ளதான் நீங்க பதிவுல இருக்கீங்க. அந்த பதிவை தேடிட்டு நீங்க அங்க போங்க. இங்க எட்டி பார்க்க கூடாது. மதம் வேணும், ஜாதி வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், சொத்து வேணும்னா நீ வெளியதான் தேடணும். இறைவன் என்ன தந்தான்? பூமியை தான் தந்தான், வானத்தை தந்தான். இப்போ எல்லா சாப்பாடையும் தந்திருக்கான். எந்த சாப்பாடுல எங்க என்ன சாப்பாடு இல்லையோ, பணம் வேணும்னு கேட்கியா? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சாப்பிடாம காலையில இருந்து நீங்க சாப்பிடவே இல்லை. நீங்க எவருமே சோறே போடல. இட்லி 5 ரூபாய்க்கு கிடைக்கல, 7 ரூபாய்க்கு கிடைக்கல, 10 ரூபாய்க்கு கிடைக்கல. சாப்பாடு ரேஷன்ஸ் இல்லாம வாழுத. என்ன பிரச்சனை உனக்கு? வாழ முடியல. என்ன வாழ முடியலையா? சாப்பாடு தானே வேணும். பணம் வேணும். பணம் வேணும், வெளியில ஓடு. கார் வேணும், பங்களா வேணும். ஆனா அதுல நீ தேடினா நிம்மதி கிடையாது. நீ தேடக்கூடாத தேடி வச்சதுனால உனக்கு நிம்மதி சந்தோஷமும் இல்லை. ஏன்? இன்னொரு மனிதனை நீ தேடின தப்பு இல்லை. இன்னொரு மனிதனை மதிச்சியா? நீ மதிக்கவே இல்லை. ஏற்றத்தாழ்வுகளே பாக்கியம். ஏற்றத்தாழ்வு பார்த்தாலும் உங்களுக்கு இல்லை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் வகைப்படும். இன்னொரு மனிதனை ஏற்றத்தாழ்வோட பார்த்துட்டேன்னா உனக்கு ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். அவன் இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வாங்கான். எப்படி ஒழுக்கம்? அது ஒழுக்கமா? அதுக்கு நான் பிறந்த தாயை குத்தம் சொன்ன மாதிரி அர்த்தம் தானே. தப்பா ரைட்டா? நீங்களே முடிவு பண்ணுங்க. துறக்கிறத பத்தி காலையில் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் சுமாரா என்னத்தையே பேசிருப்பேன்னு நினைக்கிறேன். என்று மன்புடன் ஞானி யோகிநாதன். வீடியோ பார்த்துக்கிட்டவங்க அன்பு வேணுங்க, சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணுங்க மட்டும் பாருங்க. வேற எனக்கு பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், சொத்து வேணும்னா இந்த வீடியோ உடனே கட் பண்ணிருங்க. அடுத்தாக்குல மதம் பிடிச்சிருக்கு, ஜாதி பிடிச்சிருந்தாலும் கட் பண்ணிருங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் கட் பண்ணிருங்க. பணம் வேணும்னு அந்த பக்கம் கிடக்கு. மனிதன் உருவாக்கலாம் பணம். அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் கிடைச்சிடும். காருக்கு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், சொத்து வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். கடைசி உண்மையை வாங்கவே முடியாது. உண்மையை அதுக்குள்ள உடைச்சிருவான். உண்மையை வாங்க முடியாது. உடைச்சதுக்கப்புறம் அவன் இல்லை. கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்னன்னு பார்த்துக்கணும். அப்போ அந்த பக்கம் போக முடியாது. நேற்று தங்கம் கடகடான்னு ஏறிட்டு, ஆமா இன்னைக்கு தங்கம் மலான்னு கீழே விழுந்துட்டு. நீங்க செத்துட்டிய, செல்லுல போட்டா, டிவியில பார்த்துட்டு, அதுல பார்த்துட்டு, நேற்று ஏறிட்டு இன்னைக்கு இறங்கிட்டு. நாளைக்கு என்ன நடக்குமோ? வெளியில பார்த்தீங்கன்னா மாயை. அதுக்கு பேர் என்ன? மாயை. அது அப்படிதான் சொல்லி தரும். நீ தான் முழிச்சு பார்க்கணும். தங்கம் போட்டிருக்கானா பாரு, நாளைக்கு போடவும் செய்வேன். அது வேற கதை. ஆனா தங்கத்துக்குள்ள படுத்துக்கிட மாட்டேன். நான் தான் தங்கம். தங்கம் யாரு? நான் தான் என்று மன்புடன் ஞானி யோகிநாதன்.